வணக்க மக்களே, இனி ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ எதற்காக இந்த கட்டணம் வசூலிக்கிறாங்க, எப்போ இருந்து இது வசூலிக்கப்படும், எவ்வளோ வசூலிக்கப்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும். வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும். இதுவரை ஒரு நாளைக்கு 5 முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும். ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும். உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும். இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன. அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் 21 ரூபாய் 22 உயர்த்தப்படும். இப்போதிலிருந்து 5 முறை இலவசமாக பணம் எடுக்கலாம். ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் 17 ரூபாய் 19 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது வசூலிக்கப்படுகிறது. உங்கள் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலிப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 முறைக்கு மேலே நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் வசூலிப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, அதாவது எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, ஆனால் இந்தியன் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை இன்டர்சேஞ்ச் கட்டணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட இருந்து கட்டணம் வசூலிப்பாங்க. ஸோ நீங்கள் ஏடிஎம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் பணம் எடுங்க. இல்லைனா உங்களோட அமௌண்ட்டில் இருந்து தான் இந்த கட்டணம் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்லேயே பார்த்தீங்கன்னா பணம் எடுங்க. ஆனால் நீங்கள் வேறு ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது அதற்கான கட்டணமும் நீங்கள் தேவையில்லாமல் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இத்தனை முறை நம்ம யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்றத யோசிச்சுட்டு எடுங்க. சும்மா அப்பப்போ நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணும் போது தேவையில்லாமல் நம்ம அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.